ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஜீரக தண்ணீர் குடிக்கிறதுனால நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக இந்திய மக்கள் குழம்புகளுக்கு சுவையூட்டுறதுக்காக ஜீரகத்தை சேர்ப்பாங்க. ஜீரக தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? தோல், தலைமுடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல ஜீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஜீரக தண்ணி குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளில் அழகை மேம்படுத்துறதும் முக்கியமான நன்மையாக இருக்குது. ஜீரக தண்ணி இருக்குல்ல, இது இயற்கையான டீடாக்ஸாக செயல்படுறதுனால உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற உதவியாக இருக்குது. இதில் கால்சியம், பொட்டாசியம், மாங்கனீஸு, செலினியம் இது மாதிரியான கனிமச்சத்துக்கள் கூட இருக்குது. இது நம்மளோட ஸ்கின்னை நல்லா க்ளோ ஆக்குறதுக்கு உதவியாக இருக்கும். ஜீரக தண்ணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் பண்புகள் இருக்குல்ல, இது சீக்கிரமே வயசானது போல தோன்றும்ல, அந்த தோற்றத்தை எதிர்த்து போராட உதவியாக இருக்கும். பிம்பிள்ஸ் குறையிறதுக்கும் உதவியாக இருக்கும். ஜீரக தண்ணி இருக்குல்ல, அதை நீங்கள் குடிச்சிட்டு வர்றப்ப தலைமுடி வேர்களை வலுப்படுத்துறதுனால தலைமுடி உதிர்தலை தடுக்குது. ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஷைனிங்காகவும் இருக்கிறதுக்கும் ஜீரக தண்ணி குடிக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல ஜீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஜீரக தண்ணியில் பொட்டாசியம், இரும்பு சத்தெல்லாம் இருக்குது. இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துது. ஜீரக தண்ணியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி இருக்குல்ல, இது காயங்களை குணப்படுத்துகிற ஒரு ஆக்சிஜனேட்ரி தான். ஜீரக தண்ணி அப்படிங்கிறது ஒரு சிறந்த பாக்டீரியா எதிர்ப்பு முகவர் மாதிரி கூட செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். உங்களோட உடல் தொற்றுக்களை எதிர்த்து போராடுறதுக்கும் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் ஜீரக தண்ணி உதவியாக இருக்கும். ரத்த சோகை வராமல் தடுக்கிறதுல ஜீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஜீரக தண்ணியில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கு. ரத்த சோகை வராமல் தடுக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். ஜீரக தண்ணியை தொடர்ந்து குடிச்சிட்டு வர்றப்ப ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கிறதுக்கும் சோர்வு, பலவீனம் இதெல்லாம் அனிமியாவோட அறிகுறிகள் தான். இதை தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். மாதவிடாய் காலத்துல பெண்களுக்கு ஜீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள்ல ஜீரக தண்ணி குடிக்கிறது பயனுள்ளதா இருக்கும். மாதவிடாய் காலங்கள்ல ஜீரக தண்ணி குடிக்கிறப்ப அது அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் காரணமா மாதவிடாய் பிடிப்புகளை போக்குறதுக்கும் அசௌகரியம், வலியிலிருந்து நிவாரணம் அளிக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். ஜீரக தண்ணி குடிக்கிறப்ப அது உடம்புல சிக்கி இருக்கும்ல, அந்த கெட்ட ரத்தத்தை வெளியிடுறதுக்கும் உதவியா இருக்கும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல ஜீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல் எடையை குறைக்கிற முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு ஜீரக தண்ணி அப்படிங்கிறது ஒரு வழக்கமான ஒரு ட்ரிங்காக அமையும். ஜீரக தண்ணி இருக்குல்ல, இது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலுக்கு எதிராக செயல்படுது. ஒரு எலக்ட்ரானை நம்ம உடம்புக்கு கொடுத்து அது ரேடிக்கலை நிலைப்படுத்துறதன் மூலமாக உடம்புல இருக்குல்ல அந்த ஆரோக்கியமான செல்களுக்கு கேடு ஏற்படுறதை தடுக்குது. இதனால உடல் எடையை ஈஸியாக கட்டுக்குள் வைக்க முடியும். நல்ல செரிமானத்துக்கு ஜீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஜீரக தண்ணி குடிக்கிறதுனால பல நன்மைகள் கிடைக்குது. அதில் முக்கியமானதுன்னா செரிமானத்தை சொல்லலாம். ஜீரகத்தில் இருக்கக்கூடிய தைமால், முக்கியமான எண்ணெய்கள்லாம் செரிமானம் தொடர்பான என்சைம்களோட சுரப்பை தூண்டுது. இது என்ன பண்ணுன்னா உணவை சீக்கிரமாக செரிக்க வைக்குது. ஜீரக தண்ணி இருக்குல்ல, அது கல்லீரல் பையில, அதாவது பித்த சாரை வெளியேற்றுறதுக்கு உதவியாக இருக்கும். இதன் மூலமாக கொழுப்பு, ஊட்டச்சத்துக்களை செரிமானிக்க உடலுக்கு உதவியாக இருக்குது. உங்களுக்கு உண்டாகக்கூடிய மோசமான செரிமானம், புளிப்பு, ஏப்பம் இதெல்லாம் வராமல் தடுக்கணும் அப்படின்னா ஜீரக தண்ணி குடிக்கிறது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல ஜீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தமனிகளில் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் ஆக்சிஜனேற்றம் தமனிகளை அடைச்சி இதய நோயை ஏற்படுத்தும். ஜீரக தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வர்றப்ப கொழுப்போட அளவை குறைச்சி ரத்த அழுத்தத்தை குறைச்சி இதய உறைவு ஏற்படுறதை தடுக்கிறதன் மூலமாக இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல ஜீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்துறதன் மூலமா ரத்த குளுக்கோஸ் அளவுகளில் திடீர்னு அதிகரிக்கிறது, திடீர்னு குறையிறது இதெல்லாம் ஏற்படும். இந்த அபாயத்தை குறைக்கிறதன் மூலமா ரத்த சர்க்கரை அளவை உறுதிப்படுத்த உதவும். அப்படிங்கிறதுனால ஜீரக தண்ணி அப்படிங்கிறது ரத்த சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்துறதுல முக்கியமானதாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜீரக தண்ணியை குடிக்கிறப்ப அது அமிலத்தன்மை, நெஞ்செரிச்சல்,
ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இதிலிருந்து கூட நமக்கு நிவாரணம் தரும். இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய ஜீரக தண்ணீரை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் மெத்தட். தேவையான பொருட்கள்: 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 கிளாஸ் தண்ணி. ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வைக்கணும். கொதிச்ச தண்ணியில் ஜீரகத்தை சேர்க்கணும். 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த கலவையை வடிகட்டிட்டு வாய் பொறுக்கிற சூட்டில் குடிச்சிட்டிங்கன்னா ஜீரக தண்ணி ரெடி. செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்க்கலாமா? 1 டம்ளர் தண்ணியில் 1 டீஸ்பூன் ஜீரகத்தை வச்சுக்கோங்க. இந்த 1 டம்ளர் தண்ணியை ஜீரகத்தை போட்டு வச்சுருக்கோம்ல, அதை முதல் நாள் இரவுலேருந்து மறுநாள் வரைக்கும், அதாவது 8 மணி நேரமாவது நல்லா ஊற வைக்கணும். மறுநாள் காலையில் இதை வடிகட்டிட்டு ஜீரக தண்ணியை நீங்கள் குடிச்சிடலாம். உங்களுக்கு இது வெறுமனே குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக லெமன் ஜூஸ் அப்படி இல்லைன்னா தேன் கலந்து கூட குடிக்கலாம். இந்த ஜீரக தண்ணியை குடிக்கிறதுக்கான சிறந்த நேரம் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? காலையில் வெறும் வயிற்றுல, அப்படி இல்லைன்னா சாப்பாட்டுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி ஜீரக தண்ணியை குடிச்சிடுறது நல்லது. இது ஊட்டச்சத்துக்களை சிறப்பாக உறிஞ்சுறதுக்கு அனுமதிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். குறிப்பு: நீங்கள் நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா ஜீரக தண்ணியை குடிக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஜீரக தண்ணியை எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் ஜீரக தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் ஜீரக தண்ணி குடித்து பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பை.